ஹாய். ஒன்றும் இல்லைங்க. ஒரு சின்ன விஷயம் ஒன்று. நான் இப்போ நேற்று பார்த்தேன். திருப்பூரில் வந்து திருமணமாகி 2 மாதம் தான் ஆகுது அந்த பொண்ணுக்கு. மிஞ்சி மிஞ்சி போனால் 78 நாள் தான் ஆகுது. அந்த பொண்ணு நல்ல எப்படி சொல்கிறது, நல்ல வசதியான 100 பவுன் நகை, காரு எல்லாமே போட்டு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா, இப்போ அந்த வீட்டில் வந்து இன்னுமே வரதட்சணை. அதாவதுன்னா 100 பவுன் கொடுத்துமே அவங்களுக்கு வந்து அந்த ஆசை தீரலை பாருங்கள். அந்த 100 பவுனே உங்களுக்கு பத்தலை போல். அந்த பொண்ணை வந்து அவ்வளோ மென்டல் டார்ச்சர், ஃபிசிக்கல் டார்ச்சர் கொடுத்து இப்போ அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துருச்சு. பொண்ணு பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த பொண்ணு. அது எப்படின்னா பாருங்களேன், பெண்களை வந்து ஒரு வியாபாரம் தான் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு பெற்றவங்களுமே இப்போ 100 பவுன் கேட்குறாங்கன்னா, என் பொண்ணுக்கு நான் நல்ல படிப்பு கொடுத்துருக்கேன், என் பொண்ணுக்கு நல்ல குணத்தை நான் கற்றுக் கொடுத்துருக்கேன், நல்ல நல்ல ஒழுக்கத்தை நான் கற்றுக் கொடுத்து நான் வளர்த்துருக்கேன் நான். என் பொண்ணுக்கு நான் இவ்வளோ நகைலாம் போட முடியாது. நகை எதுக்கு போடணும்? உங்கள் பொண்ணுக்கு இப்போ நகைன்னா வந்து அவங்க லைஃப்பில் ஒரு நல்லது கெட்டதுக்கு ஒரு ஒரு பணம் பத்தாத ஒரு பற்றாக்குறைக்கு ஒரு நகையை வச்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுக்கு தான் நகையை வந்து யூஸ் பண்ணணுமே தவிர, ஒரு ஆடம்பரமாக ஒரு இது போட்டுக்கலாம். நகையை மட்டுமே முழுக முழுக மேலே தேய்ச்சிக்கிட்டு அதுக்கு நகையை உருக்கி நீங்கள் மேலே ஊற்றிக்கோங்கன்றேன் நான். நகை பவுனாலே நிறைஞ்ச மாதிரி இருக்கும். நகையை உருக்கி மேலே ஊற்றிக்கோங்க. ஒரு பொண்ணுன்னா தங்கத்தால் வந்து எப்படின்னா குளிக்க ஊற்றணும். அதுதான். நீங்கள் வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு பெற்றவங்களால் எல்லா விஷயத்தையுமே கொடுக்க முடியாதுன்னு சும்மா சொல்லலை. கணவன்னா யார் சொல்லுங்கள்? அதை வந்து ஒரு கணவன்மாரால் ஒன்று நீயும் ஒரு பொண்ணு, ஒரு ஒரு பொண்டாட்டி உனக்குன்னு வரும்போது அவளை வந்து நீ எப்படி பார்த்துக்கணும்? ஒரு நகை, ஒரு பொருள், ஒரு பணத்துக்கோசம் நீ ஆசைப்பட்டு நீ ஒரு கல்யாணம் பண்ணுற, எது கல்யாணம் பண்ணுற? அதுக்கு அந்த பொண்ணு அந்த வீட்டிலே சந்தோஷமாக இருந்துட்டு போகலாமே. உன் கூட வந்து வாழ்ந்து ஒரு 2 மாதம் ஒரு வாழ்க்கை, என்ன வாழ்க்கை? அந்த பொண்ணு உயிரை விடுற அளவுக்கு நீங்கள் ஒரு வாழ்க்கை கொடுக்குறீங்கன்னா, அதை நீ வந்து அந்த பொண்ணு அந்த வீட்டிலே இருந்துட்டு போயிருக்கலாம். அவங்க அம்மா வீட்டிலே இருந்திருக்கலாம். உன்னை கல்யாணம் பண்ணி உன் வீட்டில் வந்து சாகணுன்னு அந்த பொண்ணுக்கு நான் தலையெழுத்தா? இதுக்கு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஆம்பளை வந்து ஒரு வரதட்சணை கேட்டு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை கொடுமை பண்ணுறது வந்து ஆம்பளைத்தனம் கிடையாது. புரியுதுங்களா? எந்த ஒரு இடத்துலையுமே சரி, என் பொண்டாட்டிக்கு என்னால் ஒரு முழம் பூ வாங்கிக்க முடியும், ஒரு வேளை சாப்பாடு போட முடியும், நான் சம்பாதிச்சு என் பொண்டாட்டியை பார்த்துக்குவேன். என் பொண்டாட்டிக்கு ஒன்றுன்னா நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். அதுதான் ஆம்பளைத்தனமே தவிர, ஒரு கல்யாணம் பண்ணுறதும், ஒரு குழந்தை பெற்றுக்கிறதும், அவளை வந்து காலம் உள்ள கொடுமை பண்ணுறதும், அடிக்கிறதும் உதைக்கிறதும் வந்து ஒரு ஆம்பளைக்கு அடையாளமே கிடையாது. எந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து இங்கே பாருங்கள், ஒரு பொண்ணு வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்து ஒரு கணவன் வீட்டில் வந்து அழாத இருக்கிறாளோ, அவன் தான் நல்ல ஆம்பளை. முதல்ல இங்கே இருக்கிறவங்க வந்து நல்ல ஆம்பளையாக இருக்க பழகிக்கோங்க. என் பொண்டாட்டி இவ்வளோ நகை எடுத்துன்னு வரா, என் பொண்டாட்டி அதை எடுத்துன்னு வரான்னு பார்க்காதீங்க. என் பொண்டாட்டிக்கு நல்ல குணம் இருக்குது, அவளை மாதிரி ஒருத்தி இல்லை, அவளை மாதிரி ஒருத்தி கிடைக்காது எனக்கு அப்படின்னு சொல்லி பழகுங்க. லைஃப் நல்லாயிருக்கும். பணத்தை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. உங்கள் லைஃப் சேர்ந்து